தற்போதைய முக்கிய செய்தி, இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி இருக்கிறது. இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் மீனவர்கள் படகு கவிழ்ந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கடலில் மூழ்கின. படகு கவிழ்ந்ததில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். தற்போதைய முக்கிய செய்தி, இலங்கை கடற்படை தாக்குதல் அதிர்ச்சி வீடியோ. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை செருதூர் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கப்பலை மோதி தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி வீடியோ தற்போது அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கந்த பழனிவேல் தரும் தகவல்களை கேட்கலாம். இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக ஒரு அதிர்ச்சி வீடியோ வெளிவந்திருக்கிறது. கப்பல் மோதி இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் மீது தாக்கி இருக்கிறது, அதுவும் நாகை செருதூர் மீனவர்கள் மீது. இந்த நிகழ்வு குறித்து உங்களின் விளக்கம். வணக்கம் மோகன்ராஜ். தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் என்பது தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக நடுக்கடலில் மீன்பிடிக்கக்கூடிய விசைப்படகினை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினை கைது செய்வதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. அதேபோல் ஃபைபர் படகில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய சிறிய படகுகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்களால் மீனவர்களை தாக்கி அவர்கள் உடைமைகளை கொள்ளையடித்து செல்லக்கூடிய சம்பவங்களும் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இந்த கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் சம்பவம் என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் வங்கக்கடலில் வாக்ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவே அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள செருதூர் மீனவ கிராமத்தில் இருந்து தர்மன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், தேவராஜ், கார்த்திகேயன், சதீஷ் ஆகிய 4 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். நேற்று மாலை 5 மணி அளவில் அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 15 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை கப்பல் செருதூர் மீனவர்கள் ஃபைபர் படகின் மீது மோதி படகு கவிழ்ந்துள்ளது. இதில் படகில் இருந்த 4 மீனவர்கள் காயங்களுடன் வலைகளில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்தனர். அவர்களிடம் இலங்கை கடற்படை அதிகாரிகள் சிறிது மனிதாபிமானமின்றி அவர்களிடம் விசாரணை என்ற பெயரில் 5 மணி நேரம் கடலிலேயே தத்தளிக்க வைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது மீனவர்கள் நாங்கள் எங்கள் எல்லையில் தான் மீன் பிடித்தோம் என கெஞ்சியும் அவர்கள் மனம் இறங்கவில்லை. இந்த நிலையில் அந்த வழியாக மீன் பிடிக்க சென்று கொண்டிருந்த செருதூர் பகுதியைச் சேர்ந்த 2 ஃபைபர் படகு மற்றும் காரைக்காலை சேர்ந்த ஒரு விசைப்படகு மீனவர்களிடம் இலங்கை கடற்படையினர் 4 மீனவர் ஒப்படைத்துவிட்டு எந்தவித முதலுதவியும் செய்யாமல் இலங்கை கடற்படையினர் சென்று விட்டனர். இந்த நிலையில் காயமடைந்த 4 மீனவர்களையும் கவிழ்ந்த படகையும் மீனவர்கள் தங்கள் படகை கட்டி இழுத்துக் கொண்டு மீனவர்களில் சக்திவேல், தேவராஜ், கார்த்திகேயன் ஆகிய 3 மீனவர்கள் மட்டுமே மீட்டுக் கொண்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு கரை திரும்பினர். இதில் சக்திவேல் சதீஷ் என்ற மீனவர் மாயமானார். இந்த தகவல் அந்த செருதூர் பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று காலை சதீஷ் என்ற மீனவரும் உயிருடன் மீட்கப்பட்டு கரை திரும்பியுள்ளார். இந்த இலங்கை கடற்படையினர் தங்கள் கப்பல் மூலம் ஃபைபர் படகில் மோதியதில் படகில் இருந்த 600 கிலோ வலை, 4 செல்போன்கள், ஒரு GPS கருவி, ஒரு வாக்கி டாக்கி, ஒரு ஐஸ் பெட்டி மற்றும் பிரித்து வைத்த மீன்கள் என 6,50,000 மதிப்பிலான பொருட்கள் கடலில் மூழ்கி போனது. இதனால் மீனவர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்து கரை திரும்பினர். இன்று காலை செருதூர் மீன்பிடி இறங்குதளத்திற்கு வந்த காயமடைந்த மீனவர்களை ஊர் பஞ்சாயத்தாளர்கள் சிகிச்சைக்காக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தகவல் அறிந்த தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நேராக செருதூர் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட படகின் உரிமையாளரையும் பாதிக்கப்பட்ட படகினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்த நிலையில் தற்சமயம் ஒரு அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. அதாவது நேற்று மாலை செருதூர் மீனவர்கள் படகினை இலங்கை கடற்படையினர் மோதி படகு மூழ்கி மீனவர்கள் தத்தளிக்கும் அதிர்ச்சி காட்சி வெளியாகியுள்ளது. இது மீனவ கிராமங்களிடையே பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரின் இந்த மனிதாபிமானமற்ற செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. மீனவ கிராமங்களில் இந்த நிகழ்வு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீன்பிடி தொழிலை பாதுகாப்பாக செய்வதற்கும் சுதந்திரமாக செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அதே கருத்தை தான் தற்போது மீனவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். மோகன்ராஜ்.
நன்றி. உங்கள் முக்கிய செய்திகளுக்கான முழுமையான விளக்கங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.